பகைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் அன்பு செலுத்துவது ஒன்றே சரியான தீர்வு. இளமை முதல் முதுமை வரை ஒழுக்கம் நிலைத்து இருப்பது இனிமையானது. அற்ப இன்பத்தை புறக்கணிப்பவன் பெரும் இன்பத்தை காண முடியும். கவலையால் மனதை நைந்து போகச் செய்யாதே. எப்போதும் தளராத உறுதியும் துணிச்சலும் கொண்டிரு. பாவத்திற்குரிய தண்டனை கிடைக்கும் வரை ஒருவர் செய்யும் தீய செயல் இன்பகரமாகவே காட்சியளிக்கும். உறுதியான பாறை புயற்காற்றுக்கு அசைந்து கொடுப்பதில்லை. அதுபோல அறிவாளி புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அசைந்து கொடுக்க மாட்டான். உடல் நோய் வரலாம், மனநோய் வரக்கூடாது. கவலை, துன்பம், வெறுப்பால் மனம் மாடிவிட்டால் வாழ்வின் போக்கே மாறிவிடும். நமக்கு வேண்டியது வேண்டாதது என்று பாகுபாடு இல்லாமல் எதையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறர் குற்றத்தை மட்டும் தேடிக் கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துவது கூடாது. நல்ல அம்சங்களை மட்டுமே காண முயலுங்கள். உண்மை வழியில் நடப்பவனுக்கு எவ்வித உபதேசமும் தேவைப்படாது. ஏமாற்றுதல் என்பது சிறிய முல்லை போன்றது. ஆனால் அதை பிடுங்கி எறிவது மகா கடினமானது. ருசிக்காக மட்டும் உண்ணாமல் உயிர் வாழ்வதற்காக மட்டும் உண்ணுங்கள். இளமை என்பது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே போகும் தன்மை கொண்டது. இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.